பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளதால் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ள பிரதமர் மோடி 400க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்போம் என உறுதிபட தெரிவித்தார். சேலம் கெச்சல் நாயக்கன்பட்டியில் பாஜக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். இதேபோல் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் தலைவர்களும் பங்கேற்றனர். கூட்டத்தில் உரையாற்றிய அன்புமணி ராமதாஸ், டெல்லியில் நீண்ட காலமாக நிலவி வந்த தரகர்களின் ஆதிக்கம் மோடி பிரதமராக வந்த பின் காணாமல் போய்விட்டதாக கூறினார். மோடியின் ஆட்சி காலத்தில் விளையாட்டுத்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் தகுதி உடையவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்து வீரர்கள் அதிக அளவில் பதக்கங்களை வென்று வருவதாகவும் தெரிவித்தார். கடந்த 25 ஆண்டு காலம் டெல்லிக்கு சென்று வருபவன் நான். டெல்லியில் உள்ள அரசியல் சமூக நிலவரம் நன்கு அறிந்தவன் நான். தொடக்க காலத்திலே டெல்லிக்கு சென்றால் அங்கே எங்கு பார்த்தாலும் லாபியிஸ்ட் இருப்பார்கள். டெல்லியில் உள்ள மக்கள் தொகை அந்த காலம் என்றால் மோடிக்கு முன்காலம் 90 விழுக்காடு லாபியிஸ்ட், 10 விழுக்காடு அரசியல்வாதிகள். டெல்லியில் உள்ள மக்கள் தொகை 90% லாபியிஸ்ட், 10% பாலிட்டிஷியன்ஸ். ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு அந்த லாபியிஸ்ட் என்பவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். மோடி அவர்கள் வருவதற்கு முன்பாக உலக அளவிலே இந்தியாவை சார்ந்த வீரர்களும் வீராங்கனைகளும் வெற்றி பெற முடியவில்லை. இந்தியா பெரிய அளவில் தங்க பதக்கங்கள் வெல்ல முடியவில்லை. அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமானவர்கள், அசோசியேஷன் ஃபெடரேஷனுக்கு நெருக்கமானவர்கள், அங்கே இருக்கின்ற கோச்சுகளுக்கு நெருக்கமானவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகுதான் தகுதி உள்ள வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததனால்தான் இன்று உலக அளவிலே இந்தியா பதக்கங்களை வெல்ல முடிகிறது, கோப்பைகளை வெல்ல முடிகிறது. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய வெற்றியை பெறும் என்ற அவர் 3வது முறை பிரதமராக மோடி வருவார் என்பது உறுதி என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் மோடி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்து வரும் மக்கள் ஆதரவை பார்த்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் தூக்கம் தொலைந்து விட்டதாக கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளதால் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகவும் வலுப்பெற்றதாக மாறியுள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஆகியோரின் திறமை, தொலைநோக்கு பார்வை, ஆற்றல் உள்ளிட்டவற்றால் தமிழகத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்றும் அவர் கூறினார். நம்ம என்டிஏ கூட்டணி இப்ப மிகவும் வலுவான கூட்டணியாக உருவாகி இருக்கிறது. நேற்று நமது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்கள் நம்ம என்டிஏ கூட்டணியில இணைய சம்மதித்துள்ளனர். ஐயா டாக்டர் திரு ராமதாஸ் அவர்களும் திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவர்களுடைய திறமை, அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய தொலைநோக்கு இவற்றையெல்லாம் கொண்டு தமிழகத்தை புதிய உயரத்திற்கு, புதிய முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்ல ஒரு உத்வேகமே நமக்கு கிடைத்திருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் இணைத்துக் கொண்டுள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்களையும் தொண்டர்களையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். திமுக காங்கிரஸ் செய்த ஊழல்களை பற்றி பேச ஒரு நாள் போதாது என்றும் அவர் சாடினார். தமிழ்நாட்டிற்காக நடுவண் அரசு வழங்கும் நிதியை திமுக அரசு வீணடித்து வருவதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க தமிழக மக்கள் முடிவு செய்துவிட்டதாக கூறிய பிரதமர் மோடி, இதனால் இந்திய அளவில் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வாகை சூடும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். முன்னதாக கேரள மாநிலம் பாலக்காட்டில் திறந்தவெளி ஊர்தியில் பிரதமர் மோடி ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சாலையின் இருபுறமும் திரளான மக்கள் நின்று மலர்களை தூவி பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர்.